அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய அருளாலே திருமந்திரத்தை உபதேசிக்க கேட்டவர். எம்பெருமானே நேரே வந்து திருமந்திரத்தை உபதேசித்த ஒரு எம்பெருமானாலே உபதேசிக்கப்பட்ட பெருமையை உடையவர் திருமங்கை ஆழ்வார் ஒருவர்தாம் என்று கூட நாம் சொல்லலாம். அப்படி பெருமை பெற்ற அந்த திருமங்கை ஆழ்வார் அந்த எம்பெருமானிடத்திலிருந்து தாம் பெற்ற அந்த திருமந்திரத்தினாலே தாம் பெற்ற பேர், அதாவது தமக்கு கிடைத்த உஜ்ஜீவனம், உயர்வு எல்லாவற்றையும் தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் 10 பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். அதிலே முதல் 2 பாசுரங்களாலே தாம் முன்பிருந்த நிலையை தெரிவித்தார். அதாவது தாம் முன்பு இந்த திருமந்திர உபதேசத்தை பெறுவதற்கு முன்னாலே அப்படி சிற்றின்பங்களிலே மூழ்கி உலக வாழ்க்கையே கதி என்று கிடந்ததாகவும், ஆனால் திருமந்திரத்தினுடைய உபதேசம் பெற்ற பிற்பாடு தமக்கு உயர்ந்த பேரு கிட்டியதாகவும் அருளி செய்தார். 3ஆம் பாசுரத்திலேயும் அதே போன்ற விஷயத்தையே அருளி செய்கிறார். கீழ்கழிந்த நாள்களையெல்லாம் நினைத்தால் ஊமை கனவு கண்டது போலன்றோ இருக்கிறது என்று தெரிவிக்கின்றார். சேமமே வேண்டி தீவினதற்கு தெய்வமாருருவமே மருவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த வன்னாள்கள் காமனார் காதனம் உடையடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். கீழ்கழிந்த நாள்களிலே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சேமமே வேண்டி, எனக்கு நன்மை வேண்டினேனே தவிர நான் நன்மை என்று நினைத்து நான் எதிலே இறங்கினேனோ அது எனக்கு நன்மை பயக்குமா பயக்காதா என்பதை கூட அறிந்து கொள்ளாதவனாக இப்படி நான் என்ன பண்ணினேன்? நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தேன்? தீவினை பெருக்கி எனக்கு க்ஷேமமே வேண்டி, க்ஷேமம் என்கிறது தான் தமிழிலே சேமம் என்றாகிறது. சேமமே வேண்டி தீவினை பெருக்கி, தீவினை என்னால் பண்ணக்கூடாத பாப்பங்களை எல்லாம் அதனாலே பண்ணினேன். நான் இந்த உலகத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பொருள் சேர்க்க வேண்டும் அல்லவா? பொருள் சேர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தேன். எந்த தீங்கையும் நான் செய்வதற்கு தயங்கவே இல்லை. இதெல்லாம் முன்பிருந்த நிலை. அப்படி தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். தீவினை பெருக்கி, அதற்கு மேலே தெரிவைமார் உருவமே மருவி, தெரிவைமார் என்னால் பெண்கள், அந்த பெண்களுடைய உருவம் என்னால் அவர்களுடைய உடலிலேயே நான் ரொம்ப ஈடுபாடு கொண்டு சிற்றின்பத்திலேயே நான் என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன் என்றார். அதை ஒரு உதாரணத்தாலே காட்டுகிறார். இப்படி தெரியுமாறு உருவமே மருவி இருந்தேனே, அந்த காலங்களெல்லாம் எப்படிப்பட்ட காலங்கள் என்றால் ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்தவன் நாள்கள். ஊமனார் கண்ட கனவு என்றார். அதாவது ஊமையாய் இருப்பவன் ஒருத்தன், பேச முடியாதவன், அவன் கனவு கண்டானால் அந்த கனவிலே தான் பட்ட சந்தோஷத்தை இன்னொருத்தருக்கு எடுத்தும் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்ன கனவு கண்டோம் என்று சொல்லுவதற்கு அவன் வாயில்லாதவன், சக்தி அல்லாதவன் ஆகையினாலே அவன் கண்ட கனவெல்லாம் அவனோடே அழிந்து போகிறது. ஆனால் நான் எப்படின்னு கேட்டார், அந்த கனவலை காட்டிலும் பழுதாய் ஒழிந்தன என்னுடைய நாள்கள் என்கிறார். ஏனென்றால் அவனாவது தான் கண்ட கனவை நினைத்து உள்ளுக்குள்ளேயாவது ஆனந்தப்படலாம். ஆனால் நான் கீழே கழித்த நாள்களை நினைத்து பார்த்தால் இப்படி வீணாய் போக்கிவிட்டோமே என்று துக்கப்படுவதை தவிர வேறு வழியில்லை. அந்த துக்கத்தையும் வாய்விட்டு சொல்லிக் கொள்ளவும் முடியவில்லை. ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட கேடுகட்ட காரியங்களை என்றோ செய்திருக்கிறேன் என்று ஊமனாறு கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்தவன் நாள்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் காமனார் தாதை நம்முடையடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் என்று எம்பெருமானை தெரிவிக்கிறார். காமனார் தாதை, நான் மன்மத வசப்பட்டு யாரோ சில பெண்களிடத்திலே போய் விழுந்தேன். ஆனால் நான் யாரிடத்திலே விழுந்திருக்க வேண்டும் என்னால் அது இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது. அந்த மன்மதனுக்கும் தகப்பனான பகவான், அதாவது மன்மதன் தான் கண்ணபிரானுக்கு பிள்ளையாக
பிரத்யும்னனாக வந்து பிறந்தான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையினாலே பகவானை மன்மதனுடைய தகப்பன் என்று தந்தை என்று சொல்லுவது வழக்கம். ஆகையினாலே இங்கே காமனார் தாதை மன்மதனுக்கு தகப்பனும், அதற்கு மேலே நம்முடைய அடிகள் என்றால் நமக்கு அவர்தான் உண்மையான சுவாமி எஜமானன். அது திருமந்திரத்தை உள்ளபடி அறிந்து கொண்டால்தான் அந்த பொருளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார். யாரெல்லாம் அந்த எம்பெருமானை பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த எம்பெருமானை அடைகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய நெஞ்சிலே எப்பொழுதும் விலகாமல் குடியிருப்பவன் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய நாமம், அந்த நாமத்தை உய்யும்படியாக நான் கண்டு கொண்டேன். அந்த நாமம் எது என்றால் நாராயணா என்னும் நாமம் என்று, அந்த ஓம் நமோ நாராயணாயா என்கிற அஷ்டாட்சரம் தான் என்று இந்த 3வது பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக 4வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், பன்றியா என்று, அதாவது வராக அவதாரம் செய்த அந்த எம்பெருமான் தான் தனக்கு வந்து அனுகிரகம் செய்தான் என்று, அதாவது எம்பெருமான் ஞானப்பிரான் என்று கொண்டாடப்படுபவன் வராக பெருமான். ஆயினாலே ஆழ்வார்களுக்கெல்லாம் ஞானத்தை அருளியவன் அந்த எம்பெருமான் தான் என்று ஆழ்வார்களே பல இடங்களிலே காட்டி அருளுகிறார்கள். திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். வெண்ணியே வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேற்கணார் கலவியே கருதி நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேன் எஞ்செய்கேன் நெடுவிசம்பணவர் பண்ணியாயன் பாரதம் கீண்ட பாடியான் ஆழியான் அருளே நன்னினான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நான் கீழ்கழிந்த நாள்களையெல்லாம் எப்படி கழித்தேன் தெரியுமா? வென்றியே வேண்டி, எந்த காரியத்திலும் எனக்கு வெற்றி கிடைத்து விட வேண்டும், அந்த வெற்றி எப்படி கிடைத்தாலும் பரவாயில்லை என்று அந்த வெற்றிக்காகவே நான் பாடுபட்டுக் கொண்டிருந்தேன். அதாவது உலகியல் விஷயங்களிலே நான் வெல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அதையே சாதித்துக் கொண்டிருந்தேன். வென்றியே வேண்டினேன். எதற்காக என்றால் வீழ்பொருட்கு இறங்கி, வீழ்பொருள் என்னால் அதாவது அழிந்து படக்கூடிய பொருள், அப்படி அழியக்கூடிய பொருளிலே ஆசை வைத்தேன் என்கின்றார். எப்படி வேண்டுமானாலும் நாம் பொருள் கொள்ளலாம். வீழ்பொருள் என்றால் தம்முடைய உடலையே கூறுகின்றார் என்றும் சொல்லலாம். இந்த உடல் என்கிறது அழியக்கூடியது. ஆத்மாவுக்கு நன்மை தேடாமல் நான் வெறும் உடலுக்குத்தான், உடலுக்கே கரைந்து நைந்து என்று சொல்லும்படியாக இந்த வீழ்பொருட்கு இறங்கினேன். நான் இன்னொன்னும் சொல்லலாம். அந்த பெண்களினுடைய அழகிலே நான் ஈடுபட்டேனே, அந்த பெண்களினுடைய அழகு என்பது எத்தனை நாள் இருக்கும், எல்லாம் வீழ்பொருள் தானே, ஆனால் அதிலே போய் நான் மயங்கி நின்றேன் என்று அதையே மேலே தெரிவிக்கிறார். வீழ்பொருட்கு இறங்கி நின்றவானில்லா நெஞ்சினை உடையேன் என்று ஓரிடத்திலே நிலை நிற்கின்ற நெஞ்சை உடையவனாக நான் இல்லை. அதாவது அந்த பெண்களிடத்திலே ஆசை வைக்கிற பொழுதும் கூட ஒரு பெண்ணிடத்திலே வைத்த ஆசையை நிலையாக வைத்தேன் என்று சொல்ல முடியாது. மேலே மேலே எப்படியெல்லாம் நான் என்னுடைய பொழுதை கழித்து விட்டேன். வேர்க்கணார் கலவியே கருதி என்று, வேல் போன்ற கண்களை உடைய அந்த பெண்கள், வேர்க்கணார் என்றால் வேல் போன்ற அழகிய கண்களை உடையவர் என்பது காரணமாகவே அந்த பெண்களிடத்திலே போய் நான் ஆசையை வைத்தேன். அங்கேயும் நின்றவா நில்லா நெஞ்சு என்றால் ஓரிடத்திலே நிலைத்து நிற்கிற நெஞ்சு எனக்கு இல்லை என்கிறார். அப்படி நெஞ்சினை உடையேன், என் செய்கேன், இப்படியெல்லாம் பாவத்தை செய்திருக்கிறேனே, நான் எப்படி உஜ்ஜீவிக்க போகிறேன் என்று நினைத்திருந்த காலத்திலே எம்பெருமான் எனக்கு தானே வந்து அருள் செய்து விட்டான். அப்படி அருள் செய்தவன் யார் என்றால் அவர் சொல்லுகிறார், நெடுவிசும்பு அணவும் பன்றியாய் அன்று பாரகம் கீண்ட பாழியான். நெடுவிசும்பு என்னால் ஆகாசமளவு ஓங்கி இருந்தானாம் வராக பெருமான் என்கிறார். இந்த வராக பெருமானுடைய ஒரு பெரிய உருவம், அதாவது அவனுடைய காலிலே சிலம்பு அணியப்பட்டிருந்ததாம். அந்த சிலம்பிலே இருக்கிற பரலாக எது இருந்ததுன்னு கேட்டா, மேருமலை, இமயமலை முதலான மலைகளெல்லாம் அந்த சிலம்பிலே அதாவது பரலாக இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உருவத்தை உடையவன் என்று நாம் அவனை அறிந்து கொள்ளலாம். மேலே இவரே தெரிவிக்க போகிறார், சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு திருக்குளம்பில் கணகணப்ப என்று சொல்லும்படியாக அப்படி நெடுவிசும்பனவும் பன்றியாய் அன்று பார் அகங்கீண்ட, இந்த பூமியை கீண்டு எடுத்தான். அதாவது பிரளயத்திலே இந்த பூமி அழிந்து விட்டது, அல்லது இரண்யாட்சன் இந்த பூமியை பாயாக சுருட்டி கொண்டு போய் கடலிலே ஒளித்து வைத்து விட்டிருந்தான். அப்பொழுது அவனை வதம் செய்து அந்த பூமியை மீட்டவனார் என்றால்
வராகப் பெருமான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையினாலே அந்த பாரகங்கீண்ட பாழியான், பாழியான் என்றால் மிடுக்கை உடையவன், அந்த வலிமையை உடையவன், தோல் வலிமை, பாழியன் தோல் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாளே. ஆக பாழியான் ஆழியான் என்னால் அவன்தான் கையிலே சக்கராயுதத்தை உடையவனான அந்த எம்பெருமான். அவனுடைய அருளே நன்று நான் உய்ய. அவனுடைய அருளே என்றால் அவனுடைய அருளாலேயே என்று பொருள். ஆஹா, அவனுடைய அருளாலன்றோ நான் உய்யும்படியாக நாராயணா என்னும் நாமத்தை கண்டு கொண்டேன் என்று இந்த பாசுரத்திலே வராகப் பெருமானுடைய அருளாலே தாம் பேறு பெற்றதாக தெரிவிக்கின்றார். இதற்கு காரணம் என்ன என்றால், ஆழ்வார்கள் அத்தனை பேரும் வராகப் பெருமானைத்தான் சொல்லுவார்கள். பெரியாழ்வார் எயிற்றடை மண் கொண்ட எந்தை என்னை இராப்பகல் ஓதுவித்தான் என்று தெரிவித்தார். நம்மாழ்வார் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லது என்று ஏனத்துருவாயிடந்த ஞானப்பிரான் என்று வராகப் பெருமாளுக்கு அருளை செய்தார். அதே போல இங்கே திருமங்கை ஆழ்வாரும் பன்றியா என்று பாரகங்கீண்ட பாழியான் அவனுடைய அருளாலே என்றோ நான் இந்த திருமந்திரத்தை உள்ளபடி உணர்ந்து கொண்டேன். நன்று நானுய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அந்த வராகப் பெருமானை போற்றி அவனுடைய அருளாலே தாம் பெற்ற பேரு, தாம் முன்பிருந்த நிலை எப்படிப்பட்டது என்றால், அது வென்றியே வேண்டினேன், வீழ்பொருட்கு இறங்கினேன், வேர்க்கனார் கலவியே கருதினேன், நின்றவான் இல்லா நெஞ்சு அப்படி நான் திகைத்து கடந்தேன். ஆனால் இந்த வராகப் பெருமானுடைய அருளாலே அந்த நிலை அத்தனையும் நீங்கி எனக்கு என்ன கிடைத்தது? நன்றாகவே நான் உய்யும்படியாக நான் நாராயணா என்னும் நாமத்தை நான் கண்டு கொண்டேன் என்று அந்த நாராயண நாமத்தினுடைய திருவட்டாட்சர நாமத்தினுடைய பெருமையை திருமங்கை ஆழ்வார் இந்த 4வது பாசுரத்திலே அருளி செய்கிறார். இன்னும் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையையும் தாம் முன்பிருந்த நிலையையும் மேல் பாசுரங்களிலேயும் தொடர்ந்து அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.